சொல்லுங்க ஐயா, என்ன சொல்ல வந்தீங்க? 2 பிள்ளைகள் இருக்கிறதுக்குங்க. ஆ அப்போ நீங்கள் கடைசி காலத்தில் அதே அங்கேயும் இங்கேயும் போய் படுத்துருக்குறீங்க. சோத்துக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? என்ன சமாச்சாரம்? அப்படிங்க இங்கே ஒரு மாதத்துக்கு அங்கே ஒரு மாதத்துக்கு சாப்பிடுங்க. தாராளமாக சொல்லாமே. இல்லை அப்படின்னு சொல்லாமல்லங்க. தாராளமாக சொல்லாங்க ஐயா. நீங்கள் ஒரே வீட்டில் இருக்கலனாலும் கூட தங்க சின்ன பிள்ளை வீட்டில் ஒரு மாதத்துக்கு, பெரிய பிள்ளை வீட்டில் ஒரு மாதத்துக்கு, நீங்கள் என்ன 100 வருஷத்துக்கே இருக்க போகிறீங்க? அருமையாக சொன்னீங்க ஐயா. 100 வருஷம் இருக்க போகிறதில்ல. ஆனால் நீங்கள் இருந்தாலும் இருப்பீங்க ஐயா. நீங்கள் 100 வருஷம் இருந்தாலும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லாமல்லங்க. தாராளமாக சொல்லலாம். அவனோட பயந்துக்கிட்டு அவன் தான் லாரி உட்காந்து விட்டு கொள்றமாங்கிறானே. சொல்கிறவங்கெல்லாம் லாரி விட்டுற முடியுங்களாங்க ஐயா? சொல்கிற பேச்சுக்காவே எங்கள் லாரி கொண்டாந்துட்டு அவனெல்லாம் ஒரு ஆளுங்க. இல்லை அப்படிங்கிற அவனுக்கு அவன் பெரிய மருமகன் போனால் பேசுறதுக்கு கூட இல்லை. அப்போ பேசுறதுக்கோ இல்லைன்னா என்ன அர்த்தம்? இவன் தான் இங்கே தினம் வேற அப்படி தானா? ஆமாம், அவங்க அப்படி. கொஞ்ச நாள் பொறுங்க, ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணலாங்க ஐயா. அது பிள்ளைய எடுத்து பேசுவான். ஏன்டா எங்கள் அப்பா தான் ஏன் பேசுறது கூட இல்லை, என்ன சமாச்சாரம்? சரி கடைசி காலத்தில் எங்கே போவாங்க? நாங்கள் பிள்ளைய வீட்டுக்கு தான் வருவாங்க அப்போ நீ கேட்க வேணும். நான் ஒரு நாள் பேசட்டுமா? நான் ஒரு நாள் வந்து பேசட்டுமா? நான் ஒரு நாள் வந்து பேசட்டுமா? அது எடுத்து போய் கேட்குறீங்க. அவர் போய் நாளைக்கு எங்கள் அப்பனை கொண்டு போய் கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் இங்கே வந்துடுறீங்க. நான் உங்களுக்கு எதை வைக்கிறேன், கடைசி காலத்தில் நான் எடுத்து போட்டுறேன். ஆனால் உங்கள் பிள்ளைங்க நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? கூட்டிகிட்டு போய் எங்கள் அப்பாவை கொண்டுட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்களா? நீங்கள் அதான் சொன்னீங்களே அப்பா, நீங்கள் எடுத்து போய் சொன்னாப்புல ஒரு மூலையில் ஒரு குழியை பறித்து போட்டால் தீர்ந்து இங்கேயே வச்சிட்றேன். எங்கள் சித்தப்பா வச்சிருக்கிற இடத்துலையே இங்கேயே வச்சிட்றேன். இல்லை சொல்கிறேன் கேளுங்க ஒரு பேச்சுக்கு. அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சரி, ஒன்றும் பயப்படாதீங்க, நான் இருக்கிறேன். ஏன்னா நீங்கள் இந்த தோட்டத்தில் இருந்தவங்க தான். ஒரு 10 நாளாக 15 நாளாக இருந்திருக்கிறீங்களே இந்த தோட்டத்தில். ஏதோ எச்சிருக்குங்க. எச்சிருக்கு? 10 நாள் 15 நாளா? மாச கணக்கில் இருக்குமா? 2 தடவை வந்து. ஆமாம், இல்லைங்க 2 தடவை இருந்தீங்க. அவனெல்லாம் எங்கே இருந்து வந்தவன். நான் 2 பொண்ணுகள் கட்டி வளர்த்து வச்சிருந்து கொடுத்துவேன். அவனெல்லாம் அப்படிங்கிறேன். ஒன்று மன தைரியமாக இருங்க ஐயா. என்னத்தாயிட போகுது இல்லையா? எனக்கு ஒன்றும் தைரியம் சாப்பிட்றது தைரியம் போகாதுங்க. அதெல்லாம் நானே பார்த்துட்டேன் உங்ககிட்ட. உங்கள் தைரியம் ரொம்ப ஜாஸ்தியான தைரியம். யார் பார்த்தாலும் என்ன இவ்வளோ வயசாகி இந்த நடை தடி போடாமல் இந்த நடை நடக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அதுதான் கடவுள் கொடுத்த வரங்க ஐயா. உங்களுக்கு கடவுள் தெரியுதா? ஆமாங்க. யார் பார்த்தாலும் தாத்தா நீங்கள் அந்த காலத்தில் நம்ம செஞ்சுருக்கிறீங்க, நீங்கள் ஒன்றும் இப்போத்துக்கால போக மாட்டீங்கிறானோ. அதுக்கு என்ன சொல்கிறதுங்க? ஆனால் ஞாபக சக்தி உங்களுக்கு ரொம்ப அபாரமாக இருக்குது. எனக்கு இப்போ கொண்டு போயிட்டே போதுமென்னு இருக்குது. ஐயா நீங்கள்லாம் இருக்கணுங்க ஐயா. நீங்கள்லாம் இந்த நாட்டில் இன்னும் ரொம்ப காலத்துக்கு நல்லா இருக்கணுங்க ஐயா. அப்படிதாங்க சொல்கிறாங்க ஐயா. நீங்கள் இவங்க கொண்டு போக மாட்டாங்கிறீங்க. நீங்கள்லாம் அந்த காலத்தில் நம்ம செஞ்சாலே. ஆமாம், இப்போ போக மாட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா உங்கள் காலத்தொட்டு ரோட்டில் போகிறவங்க உங்கள் காலத்தொட்டு கும்பிட்டு போகிறாங்கன்னா அப்போ அவங்க உங்கள் மேலே எவ்வளவு இது. நீங்கள் ஒன்றும் சாமியார் இல்லையே. சாமியார் இல்லை, மற்றவங்களை ஏமாத்துறது இல்லை. இது வேறு இல்லை. ஆனால் கேட்கறத வேணா கேட்பேன். அது தப்பு இல்லை. ஒரு உரிமையோட கேட்கறதுல என்ன தப்பு இருக்குது? அதில் ஒன்றும் தப்பு இல்லையா? பரவாயில்ல. ஆனால் உங்களுக்கு நீங்கள் தைரியமாக இருங்க. கடவுள் உங்கள் பக்கம் இருப்பார், தெரியுதா? அப்படிதான் சொல்கிறாங்கன்னு சொல்லி யார் பார்த்தாலும். நீங்கள் அங்கே போய் இப்போதைக்கு போகிறேன் கேட்காம அந்த ஆண்டம் பிடுங்கல ஒன்றும் பிடுங்கல. நீங்களே இப்போதைக்கு போக மாட்டேன். நீங்கள் அந்த காலத்தை நம்ம செஞ்சுருக்கிறீங்க.
உண்மைங்க ஐயா. நீங்கள் இன்னும் 80 வருஷம் ஆகிட்டு தாங்கிறீங்க, இன்னும் இந்த தெம்பில் இருக்கிறீங்கிறாங்க. இப்போ எவ்வளவுங்க ஐயா உங்களுக்கு வயசு? எவ்வளவுங்க ஐயா ஆச்சு? என்னங்க உங்களுக்கு வயசு எவ்வளவு ஆச்சு? வயசுலாம் 75க்கு மேலே இருக்குங்க. மேலே இருக்கு. இருக்குங்க. அன்னைக்கெல்லாம் ஜாதகமாக ஒன்றா. கரெக்டு. ஒரு அனுமானமாக ஜாதகம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆமாங்க. ஒரு 75 இருக்குமா உங்களுக்கு? கிட்டத்தட்ட 75 மேலே தான் இருக்குங்க. மேலே தான் இருக்கு. கம்மியில் இருக்காது. நீங்கள் யாருக்கு காமராஜர் இருக்கும்போது உங்களுக்கு காமராஜர் இருந்த காலத்தில் பிறந்திருப்பீங்களா நீங்கள்? யார் இந்திரா காந்தி அப்படி அப்பாவா? நேரு, இந்திரா காந்தி அவங்க அப்பா. அதுக்கு பிற்பாடு தான் பிறந்திருப்போம். இவர் இந்திரா காந்தி நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? இந்திரா காந்தி பார்த்து, இந்திரா காந்தி செத்து போது நான் இருக்கிறேன். எம்ஜிஆரும் பார்த்துருக்கிறேன். எம்ஜிஆரை பார்த்துருக்குறீங்களா? எம்ஜிஆர் ரெண்டு மட்டும் எம்ஜிஆர் பதவிக்கு வந்த வருஷம் தானே எந்த கிணறு பார்த்தாலும் மழை பெஞ்சு கடை போச்சு. உண்மைங்களாங்க ஐயா? அது உண்மைங்களாங்க ஐயா? மழை எம்ஜிஆர் பதவிக்கு வந்து வருஷம் எந்த கிணறு பார்த்தாலும் மழை அந்த அளவுக்கு பெஞ்சு கடை போச்சு. அவ்வளவு தண்ணி எனக்கே தெரியும். இப்போங்க ஐயா, இப்போ ஸ்டாலின் வந்து தண்ணி எப்படி போகுது? இப்போ வறட்சி தான் போகுது, வெள்ளம் போகுது, இல்லதானுங்க வெயில் தான் வருது. அந்த அளவு ஒன்று வரக்கிணறு இருந்தாலும் கடை போச்சுங்க நம்பி. எம்ஜிஆர் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்களாங்க ஐயா? பிடிக்கும். எம்ஜிஆரை பார்த்துருக்குறீங்களா? நான் 2-3 தடவை பார்த்துருக்கேன் அந்த நேரில். அப்படியா? ஒரு முடக்குடு சொல்ல எலெக்ஷனுக்கு வந்திருப்பாரு, தேர்தலுக்கு வந்திருப்பாரு. தேர்தலுக்கு வந்தாங்க. அப்புறக்கா பார்த்தேன். அப்புறம் ஒருக்கா வெள்ளோடு அங்கே ஒருக்கா வந்தார். அங்கே என்ன கல்யாணத்துக்கு வந்தாரா? கல்யாணத்துக்கு எதுக்கா வந்தார். அப்புறக்கா பார்த்துருக்குறேன். சரி. ஆனால் இந்திரா காந்தி வேணா நேரில் பார்த்ததில்ல. அப்புறம் அப்பாவும் பார்த்துருக்காரு 2-3 தடவை. கருணாநிதி அவரை பார்த்துருக்குறீங்களாங்க ஐயா? அவரும் பார்த்துருக்காருங்க. கருணாநிதியும் பார்த்துருக்குறீங்க. இப்போ இருக்கிற ஸ்டாலின் முடக்குறிச்சி வந்தார், அப்போக்கு இது பார்த்தீங்களா? அது எப்போ ஒருக்கா பார்த்தேன். இப்போ நீங்கள் தங்கி இருக்கிற இடத்துல ஒரு திமுக கட்சி ஆஃபீஸ் எல்லாம் இருக்குது, அவங்கெல்லாம் எதுவும் உங்களுக்கு உதவி பண்ணுறது இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் பண்ணுற காணாங்க. அதெல்லாம் எதுவும் பண்ணுறதில்ல, எதுவும் வந்து கேட்டுக்க மாட்டாங்க. முடக்குறிச்சியில் அங்கே இருக்கிற பெரிய பணக்காரங்களாம் இருக்கிறாங்களே, அவங்கெல்லாம் உங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுறேன்ட்டு வர்றாங்களா? ஒரு ஒன்றும் பண்ணுற காணாங்க. ஒன்றும் யாரும் கேட்டுக்க மாட்டாங்க. ஒரு டீ கூட வாங்கி கொடுப்பாங்களா? அது கூட யாரும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. பெரிய பணம் ஏதாச்சும்னாக்கா வாங்கி கொடுப்பாங்க. பெரிய பணக்காரருக்கு வேணா வாங்கி கொடுப்பாங்க. நீங்கள் அந்த கிணத்து மேட்லேயே படுத்துருக்கிறீங்க, அந்த ரோட்டில் தூங்கிட்டு இருக்கிறீங்கன்னு அதெல்லாம் பார்த்து உங்கள் மேலே ஒரு அனுதாபப்படுறதெல்லாம் எதுவும் இல்லை. நான் கேட்கறக்காக சொல்லாதீங்க, நீங்களே சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. இல்லை ஏன் இப்படி படுத்துருக்குறீங்க அப்படி கேட்குறவளோ பாரதி இருக்குது. கொஞ்சம் பிள்ளைகள்லாம் எங்களுக்கு குழந்தையெல்லாம் இல்லையா, பிள்ளையெல்லாம் அப்படிங்கிறாங்க. இருக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் சரியில்லையா, அதனால நான் வந்து இங்கே படுத்துக்கிறதுங்க. அப்படி இருப்பேன். அதே இதையும் சொல்ல வேணும். அதான் ஆனால் கேட்பாங்க, அக்கறையோடு கேட்பாங்க. இந்த துளிவேல் நேரத்துலேயும் கேஞ்சி மேட்டில் படுத்துருக்கிறீங்க, பிள்ளையெல்லாம் ஒன்றே குழந்தை இல்லையா அப்படிங்கிறாங்க. இருக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் சரியில்லைங்க. அப்புறம் சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? என்ன புள்ள ஒரு பிள்ளை இங்கே தான் இருக்க போய் சாப்பிட்டு வந்துடுவேனுங்க அப்படின்னு. உங்கள் கௌரவத்தை விட்டு கொடுக்கறது இல்லை. ஆமாங்க, அதே வெட்டி கொடுக்கணுங்க. கரெக்டு. ஏன்னா அது உங்கள் குழந்தை தானே. நான் பெண்ணு முன்னாடி பார்த்தேன் ஆளுக்கு அதே விட்டு கொடுக்கணும். கரெக்டு. பரவாயில்ல, தைரியமாக இருங்க ஐயா. வேற என்ன டெய்லி என்ன பண்ணுவீங்க? வெயிலுக்கு என்ன பண்ணுவீங்க? வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, என்ன பண்ணுவீங்க? அப்படிதான் வேப்ப மரத்து நிழல் இருக்குங்களே. வேப்ப மர நிழல் அந்த கோயிலுக்கு அப்படியே மேவறேன். என்னைக்காச்சும் வருத்தப்படுவீங்களா? மனசு பாதிச்சிருக்குதா? உங்களுக்கு ஏதாச்சும் மனசு பாதிச்சிருக்குதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நல்லா ஜாலியாக இருப்பீங்க. ஏதாச்சும் காசு அதிகமாச்சுன்னா ஏதாச்சும் பீர் பிராந்தி குடிப்பீங்களாங்க ஐயா? அதெல்லாம் ஜாலி. மனசுக்கு நிம்மதி இல்லையா?
அட வாடா போய் இன்னைக்கு போய் அடிச்சே போதும்னு. ஏ ஏ சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க ஐயா. நான் எல்லாம் ஒன்றும் தப்பு சொல்ல மாட்டேங்க. ஏ இன்னைக்கு ஒன்று கொஞ்சம் சரியில்லை. ஏ அதாவது கொஞ்சம் போய் அடிக்கல ஒன்று. ஏ அப்போ போய் அடிப்பேன். 1 அடிப்பீங்களா 2 அடிப்பீங்களாங்க ஐயா? 2 எல்லாம் அடிச்சா நம்ம உடம்பு தாங்குமங்களா? தாங்காது. ஒடுதான் அடிப்பேனாங்க. 1 2 அடிச்சா நம்பாலும் பண்ணு அதெல்லாம் முந்தடிக்கலாம். அதான் 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 40 வருஷத்துல. ஆனால் வாழ்க்கையில் என்றைக்குமே நீங்கள் கவலைப்பட்டிருக்கிறீங்களாங்க ஐயா? கவலைப்பட்டிருக்கிறீங்களா? மற்ற பணக்கார மாதிரி இவ்வளவு பெரிய பணக்காரன் ஆகிட்டாங்க, நாம் ஏதோ பணக்காரன் ஆகலை, இந்த வாழ்க்கையில் இப்படியே இருந்துட்டு அப்படின்னு நீங்கள் என்னைக்காச்சும் வருத்தப்பட்டிருக்கிறீங்களாங்க ஐயா? வருத்தப்பட்டதே கிடையாது. அழகுங்க ஐயா. நீங்கள் தான் உண்மையான ஒரு மனிதன்னா, நீங்கள் தான் வாழ்ந்தது பிறந்ததுக்கு நீங்கள் தான் அடையாளம், தெரியுதா? அட அவனுக்கெல்லாம் காடு தோட்டம் இருக்குது, அவனுக்கு அவ்வளோ பணம் இருக்குது. அப்ப ஒண்ணு அவனுக்கு இருக்குல்ல, நம்மளுக்கு எங்க போறது? அப்ப என்ன அதெல்லாம் ஒண்ணு கண்டுக்க மாட்டீங்க. இந்த கோயில் குளமெல்லாம் போவீங்களாங்க ஐயா? சாமி பக்தி எல்லாம் இருக்குதுங்களாங்க ஐயா? சாமி பக்தி எல்லாங்களா? சாமி பக்தி எல்லாம் அந்த முனிப்பு நீங்க பாத்துக்குவான். முனிப்பம் பாத்துக்குவான். பரவாயில்ல. நீங்க சின்ன வயசுல எப்படி இருந்தீங்க ஐயா? சின்ன வயசுல நீங்க எப்படி இருந்தீங்க? சின்ன வயசுலங்களா? சின்ன வயசுல அதான் இப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் அப்போ கொஞ்சப்படி 2 பிள்ளைகள் இருக்குது, என்னடா பண்றது அப்படின்னு அப்போ கொஞ்சம் கவலை. 2 பிள்ளை இருக்குதுங்கிற கவலை இருக்குது. இதெல்லாம் நாளைக்கு நாம் இருக்க வரல நான் நல்ல பண்ணி விடலாமே பண்ணு, அது கொஞ்சம் கவலை தான். ஆனால் குடும்பத்து மேலே அவ்வளவு பாசம் உங்களுக்கு. குடும்பம்னா பாசம் இருந்தது. அதுவும் நம்ம பேச்சு கேட்கல. அந்த பெரிய பொருள் இருக்கிறதுக்கு வாட்டா சாட்டமான போல சிகப்பு. நான் சொன்னபடி கேட்டிருந்தேன், 10 லட்சம் பணம் கொடுத்து கட்டிக்கிட்டு போயிருப்பேன், கொடை பிடிச்சிக்கிட்டு போகல. அப்படி ராணி மாதிரி இருந்திருக்கலாம். கொடை பிடிச்சிக்கிட்டு போகல. இப்ப இந்த கண்டாரத்தம் வேண்டாம், திட்ட வேண்டாம். பெரிய மருமா